வணக்கம். இது சமூகம் மீடியாவின் இன்றைய உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-35 மற்றும் F-15 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா? ஒரு முழுமையான பார்வை. நாம் போரில் இருக்கிறோம். ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட F-15 விமானம் குறித்து மௌனம் கலைத்த ட்ரம்ப். ஈரானின் போர் வியூகம் 10 லட்சம் வீரர்கள் மற்றும் மக்கள் திரட்டல். ஜலசந்தியை கடந்த பிரெஞ்சு கப்பல் ஒரு மைல்கல். ட்ரம்பின் வியூகமும் எரியும் எண்ணெய் சந்தையும். அடுத்து என்ன நடக்கும்? Fourth Monkey Connect coming soon. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானிய வான்பரப்பில் நுழைந்த அமெரிக்காவின் 2 முக்கிய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிரடியாக அறிவித்துள்ளது. உலகின் தலை சிறந்த மற்றும் ரேடாரில் சிக்காத 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 ஈரானிய ஏவுகணைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை 2:30 மணியளவில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வந்த போது இந்த விமானம் வீழ்த்தப்பட்டுள்ளது. விபத்தின் போது ஏற்பட்ட பெரும் வெடிப்பு காரணமாக விமானி வெளியேறி இருக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் உயிரிழந்திருக்கலாம் என்றும் ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அவர் ஈரானிய படைகளால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்ற ஊகங்களும் நிலவுகின்றன. அதே பகுதியில் அமெரிக்காவின் மற்றொரு ரகமான F-15E போர் விமானமும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் ஒரு விமானியும் ஒரு ஆயுத அமைப்புகள் அதிகாரியும் இருந்துள்ளனர். விமானம் வீழ்த்தப்படுவதற்கு முன்னரே இருவரும் பாராசூட் மூலம் குதித்துள்ளனர். இவர்களில் ஒருவரை அமெரிக்க மீட்பு படையினர் ஈரானிய எல்லைக்குள் நுழைந்து பத்திரமாக மீட்டுள்ளதாக CBS நியூஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. மற்றொரு வீரர் எங்கே இருக்கிறார் என்பதில் தொடர்ந்து குழப்பம் நீடிக்கிறது. அவர் ஈரானிய படைகளின் பிடியில் சிக்கியிருக்கலாம் என ஈரானின் தஸ்னிம் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானிகள் குதித்ததாக கருதப்படும் கோஹிலியே மற்றும் போயர் அஹ்மத் மாகாண ஆளுநர் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தப்பித்த அமெரிக்க விமானிகளை உயிருடன் பிடிப்பவர்களுக்கு பெரும் வெகுமதி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் உள்ளூர் மக்கள் அவர்களை கண்டால் சுட்டுத்தள்ள ரகசிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு வெள்ளை மாளிகை அதிகாரிகள் அவசர விளக்கம் அளித்துள்ளனர். மாயமான வீரரை தேட அமெரிக்கா தனது C-130 ரக விமானம் மற்றும் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்களை அனுப்பியுள்ளது. இவை ஈரானிய எல்லையை ஒட்டிய பகுதியில் மிக தாழ்வாக பறக்கும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. ஏற்கனவே வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் நிலைவரும் சூழலில் ஈரானின் இந்த நடவடிக்கை அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் சவாலாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக யாராலும் வீழ்த்த முடியாது என புகழப்பட்ட F-35 விமானம் வீழ்த்தப்பட்டிருப்பது அமெரிக்காவின் வான்படை வலிமை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரான் வான்பரப்பில் அமெரிக்காவின் F-15 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது குறித்து கருத்து தெரிவித்துள்ள அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த சம்பவம் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளை பாதிக்காது என குறிப்பிட்டுள்ளார். இல்லை, இது பேச்சுவார்த்தைகளை பாதிக்காது, இது போர், நாம் இப்போது போரில் இருக்கிறோம் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ராணுவ நடவடிக்கைகள் மற்றும் மீட்பு பணிகள் குறித்த கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ள அவர் மறுத்துவிட்ட போதிலும் ஊடகங்களில் வெளியாகும் சில செய்திகள் குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஏப்ரல் 3 வெள்ளிக்கிழமை அன்று அமெரிக்க விமானப்படைக்கு 2 பெரும் பின்னடைவுகள் ஏற்பட்டுள்ளதாக தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. A-10 வார்ஹாக் ஹோர்முஸ் ஜலசந்தி அருகே இந்த தாக்குதல் விமானம் விபத்துக்குள்ளானது. இதில் இருந்த ஒரு விமானி பத்திரமாக மீட்கப்பட்டார். F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ஈரானின் வான்பரப்பில் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் இருந்த இருவரில் ஒருவர் மீட்கப்பட்டுள்ளார். மற்றொருவரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாயமான F-15 விமானியை தேடிச் சென்ற அமெரிக்காவின் பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் ஒன்றையும் ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக அந்த ஹெலிகாப்டரில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏற்கனவே அளிக்கப்பட்டு விட்டதாக அமெரிக்கா முன்னர் கூறி வந்த நிலையில் தற்போதைய சம்பவங்கள் ஈரானின் தற்காப்பு வலிமையை உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானின் வசம் இன்னும் ஆயிரக்கணக்கான ஆளில்லா விமானங்கள் உள்ளன. அந்நாட்டின் ஏவுகணை ஏவுதள அமைப்புகளில் சுமார் 50% இன்னும் சேதமடையாமல்
அழியாமல் பாதுகாப்பாக உள்ளன. மத்திய கிழக்கில் தனது A-10 ரக விமானங்களின் எண்ணிக்கையை 12 30 அமெரிக்கா உயர்த்தியுள்ளது. ஈரானில் தாக்குதல் நடத்துவதற்கு பெரிய இலக்குகள் எதுவும் மிஞ்சவில்லை. இருப்பினும் இன்னும் 3 வாரங்களுக்கு தாக்குதல்களை தொடருமாறு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தற்போது அமெரிக்க தலைமை ஒரு கௌரவமான பின்வாங்கல் அல்லது மிக அபாயகரமான தரைவழி தாக்குதல் ஆகிய இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய இக்கட்டான நிலையில் உள்ளது. அமெரிக்காவின் தரைவழி படையெடுப்பு குறித்த அச்சம் காரணமாக ஈரான் தனது ஒட்டுமொத்த பாதுகாப்பு பொறிமுறையையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. ஈரானிடம் தற்போது சுமார் 10 லட்சம் ராணுவ வீரர்கள் இருப்பதாக ஆய்வாளர்கள் மதிப்பிடுகின்றனர். இதில் 1,90,000 பேர் மிகவும் ஊக்கமளிக்கப்பட்ட இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உறுப்பினர்கள் ஆவர். நாடு தழுவிய அளவில் தியாகிகளை நினைவு கூறும் பிரச்சாரத்தின் மூலம் குழந்தைகள் உட்பட மில்லியன் கணக்கான மக்களை திரட்டும் பணியில் தெஹ்ரான் ஈடுபட்டுள்ளது. தெருக்களில் சுவரொட்டிகள் மற்றும் அடையாளங்கள் மூலம் இந்த பிரச்சாரம் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரானின் பொருளாதார முதுகெலும்பாக விளங்கும் கார்க் தீவு ஏற்றுமதி மையத்தை பாதுகாக்க ஈரான் உச்சகட்ட நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதேவேளை தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பரப்புகளில் நவீன கண்ணி வெடிகள் மற்றும் பொறிவடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. ஈராக் போன்ற அண்டை நாடுகளில் உள்ள ஈரான் ஆதரவு படைகள் மூலம் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை ஈரான் வலுப்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தரைவழி போருக்கு திட்டமில்லை என்று கூறினாலும் ராணுவ ரீதியான அழுத்தம் அதிகரித்து வருகிறது. மத்திய கிழக்கில் தற்போது அமெரிக்க துருப்புகளின் எண்ணிக்கை 50,000-ஐ தாண்டியுள்ளது. ஏற்கனவே 3,500 கடற்படை வீரர்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ள நிலையில் 10,000 துருப்புகளை அனுப்ப பென்டகன் ஆலோசித்து வருகிறது. ஒரு நீர்நில தாக்குதல் கப்பலும் இப்பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஈரான் மீது மூலோபாய அழுத்தத்தை அளிக்க ட்ரம்ப் விரும்பினாலும் காலாட்படையை ஈடுபடுத்தாமல் ஈரானை வழிக்கு கொண்டு வருவது அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாகவே உள்ளது. ஈரானில் போர் தொடங்கிய பிறகு மேற்கு ஐரோப்பாவில் பதிவு செய்யப்பட்ட முதல் கப்பலான பிரான்சின் CMA-CGM நிறுவனத்திற்கு சொந்தமான CMA-CGM கிர்பி என்ற கொள்கலன் கப்பல் ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்துள்ளது. ஏப்ரல் மாதம் 2 வியாழக்கிழமை அன்று துபாய்க்கு அருகிலிருந்து புறப்பட்ட இந்த கப்பல் ஈரான் அனுமதித்த ஹெஜ்ம் மற்றும் லராக் தீவுகளுக்கு இடையேயான பாதுகாப்பான கால்வாய் வழியாக சென்றுள்ளது. இன்று காலை இந்த கப்பல் ஜலசந்தியை கடந்து ஓமானின் மஸ்கட் அருகே தனது சமிக்ஞையை வெளியிட்டுள்ளது. போர் காரணமாக மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து பாரசீக வளைகுடாவில் முடங்கி கிடந்த 14 பிரெஞ்சு கப்பல்களில் இதுவும் ஒன்றாகும். ஜலசந்தியை மீண்டும் திறப்பது குறித்து உலக தலைவர்களிடையே இருவேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் ஜலசந்தியை அமெரிக்காவால் எளிதில் திறக்க முடியும் என்றும் ஈரானுடனான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் இந்த நீர்வழியை பயன்படுத்தும் நாடுகள் தாங்களாகவே அதை திறக்க முன்வர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இமானுவேல் மைக்ரோன் ஜலசந்தியை இராணுவ பலத்தை கொண்டு பலவந்தமாக திறப்பது நடைமுறைக்கு ஒவ்வாதது என பிரெஞ்சு அதிபர் எச்சரித்துள்ளார். அத்தகைய முயற்சி நீண்ட காலம் எடுப்பதோடு ஈடுபடுபவர்களுக்கு பாரிய உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் என்பது அவரது கருத்தாகும். ஈரானின் அனுமதி பெற்ற வழித்தடத்தில் ஐரோப்பிய கப்பல் சென்றிருப்பது ஒருபுறம் பதற்றத்தை தணிப்பது போல தெரிந்தாலும் மறுபுறம் ஈரானின் இந்த நீர்வழி பாதையின் மீது கொண்டுள்ள முழு கட்டுப்பாட்டை உலகுக்கு உணர்த்தியுள்ளது. இதேவேளை சர்வதேச அரசியல் மற்றும் பொருளாதாரத்தின் இதயமாக கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி தற்போதைய போரின் மையப்புள்ளியாக மாறியுள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் சமீபத்திய பேச்சுக்கள் ஏற்கனவே கொதிப்பில் இருந்த கச்சா எண்ணெய் விலையை 2020க்கு பிந்தைய உச்சத்திற்கு தள்ளியுள்ளது. ட்ரம்ப் ஈரான் மீதான ராணுவ தாக்குதல்களை தீவிரப்படுத்துவதாக அறிவித்தவுடன் வர்த்தகர்களிடையே விநியோக தடை குறித்த அச்சம் மேலோங்கியது. WTI கச்சா எண்ணெய் ஒரே நாளில் 11.41% உயர்ந்தது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் 7.78% உயர்ந்தது. அமெரிக்காவின் WTI விலை சர்வதேச பிரெண்ட் விலையை விட $3 அதிகமாக இருப்பது விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடியை காட்டுகிறது. உலக எண்ணெய் நுகர்வில் 20% இந்த பாதை வழியாகவே செல்கிறது. ஈரான் இதனை தடுத்துள்ள நிலையில் ட்ரம்ப் இதனை எளிதில் திறப்போம் என கூறினாலும் அதற்கான தெளிவான காலக்கெடுவை வழங்காதது சந்தையில் நிச்சயமற்ற தன்மையை அதிகரித்துள்ளது. ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்புகள் தாக்குதலுக்குள்ளாகும் பட்சத்தில் போர் முடிந்தாலும் விநியோகம் சீராக நீண்ட காலம் எடுக்கும். அடுத்து என்ன நடக்கும் என்று பார்த்தால் பொருளாதார பாதிப்பு மிதமாக இருக்கும், பணவீக்கம் கட்டுப்படும். நீடித்த போர் ஆண்டின் 2ஆம் பாதி வரை $120 முதல் $130 வரை உயரும். உலகளாவிய மந்த நிலை ஏற்படும். எரிபொருள் தட்டுப்பாடு தீவிரமாகும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பொருளாதாரம் நிலைகுலையும். பல ஆண்டுகளில் இல்லாத எரிசக்தி நெருக்கடியை ஐரோப்பா எதிர்கொள்கிறது. எரிபொருளை சேமிக்க வீட்டிலிருந்து வேலை மற்றும் கார் பயன்பாட்டை குறைத்தல் போன்ற அவசரகால
இடைக்கால நடவடிக்கைகள் ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. இது 1970களின் எண்ணெய் நெருக்கடியை நினைவுபடுத்துவதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். விலை $200 தொட்டால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை ட்ரம்ப் நிர்வாகம் பகுப்பாய்வு செய்ய தொடங்கியிருப்பது நிலைமை எவ்வளவு மோசமாகலாம் என்பதை உணர்த்துகிறது. ஒருபுறம் எண்ணெய் தேவையில்லை என ட்ரம்ப் கூறினாலும் உலகளாவிய விலை உயர்வு அமெரிக்க பணவீக்கத்தை பாதிக்கும் என்பதை அவர் மறுக்க முடியாது. அடுத்த சில வாரங்கள் உலக பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமானவை. ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் திறக்கிறதா அல்லது அமெரிக்கா ராணுவ பலத்தை பயன்படுத்தி அதனை திறக்க முயல்கிறதா என்பதில்தான் பெட்ரோல் விலை முதல் உலக அமைதி வரை அனைத்தும் அடங்கியுள்ளது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களின் கருத்தை கமெண்ட்ஸ் பக்கம் வாயிலாக தெரிவியுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள samoogamedia.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.